சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பாக விருது வழங்கும் விழா நடைபெற்றுச்சு. அதே மேடையில சத்யராஜ் அவர்கள் திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பேசி வாழும் அம்பேத்கர் அப்படின்னு ஜாதியை பத்தி மட்டுமே தான் பேசுறாரு. பார்ப்பனன் மேல உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு தெரியல. அப்ப இதுல எங்க மதசார்பின்மை இருக்கு? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். அதே பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? இஸ்லாமியர்கள் சரியில்லை, அதாவது சாக்கடை மிதிச்சுட்டு மலத்துல போய் காலை வச்சிருக்கீங்கன்னு எங்களை இழிவாத்தான் பேசியிருக்காரு. சொரணகட்ட இந்துக்களே, எல்லாருமே இந்துக்கள் தான். சாதாரண பொதுமக்களாகிய நமக்கு தான் புத்தி வரணும். இவங்க நம்மள அரசியல் கட்சியாகவும் மத ரீதியாகவும் நம்மளை பிளவுபடுத்துறாங்க. கருவறைக்குள்ள போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குங்க. உள்ள போய் என்னதான் பண்ண போறீங்க? 10 சீட்டுக்காக மட்டுமே நாங்க உங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நினைக்காதீங்க. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வெளியேற்றணும்னு சொல்லி இன்னைக்கு இருக்கும் RSS பாஜகவும் நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வணக்கம். நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம். இந்த புத்தகத்துக்கு பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க, புத்தகம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. பணம் அனுப்புகிற ரெசிப்டையும் தூக்கி எனக்கு கொஞ்சம் போட்டு விட்ருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் அனுப்பி தந்துடுறேன். அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் புக்கு கிடச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க. நம்ம பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு முகத்திரை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிடிய மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும். முடிஞ்சவங்க இன்னும் 4 பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவசியம் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. ஜிபே அல்லது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் ஒதுக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க. நான் புக் அனுப்பி விட்றேன். எத்தனை புத்தகங்கிறதையும் நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க. 9092345641 9092345641 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. இதான் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். பணத்தை அனுப்புங்க. அந்த ரெசிப்ட் தூக்கி வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. அட்ரஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க. நன்றி. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 2 நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் சார்பாக விருது வழங்கும் விழா நடைபெற்றுச்சு. அதில் பல்வேறு தலைவர்களை கூப்பிட்டு இவங்க விருது வழங்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு பெரியார் ஒளி அப்படின்னு சொல்லி ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அதே மேடையில் சத்யராஜ் அவர்கள் திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பேசி வாழும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நல்ல வேளை அம்பேத்கர்லாம் இன்னைக்கு இல்லை, ஏன்னா இருந்தால் ரொம்ப உண்மையிலே வருத்தப்பட்டிருப்பாரு. இதை கேட்டு நமக்கே வருத்தமாக இருக்குது. 2 பேரும் மாறி மாறி புகழ்ந்துக்கிட்டாங்க. மாறி மாறி அவங்களுக்குள்ளே அவங்க அவார்டு கொடுத்துக்கிட்டாங்க. தனக்குத்தானே விருது வழங்கும் விழான்னு கூட இவங்க தலைப்பு வச்சுக்கலாம். அந்த விழாவில் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது ஜாதியை பற்றி மட்டுமே தான் பேசுகிறாரு. எத்தனை தடவை ஜாதி ஒழிக்கணும் ஜாதி ஒழிக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்லை. இப்போ நிறைய பேர் படித்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியுது, தெரியுது. இப்போ அந்த கல்வி அறிவில் அவங்க தெளிவடைஞ்சு கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடுறாங்க. நிறைய ஃபீல்டில் தொழில் ரீதியாகவும் IT ஃபீல்டுலையும் நிறைய முன்னேறி இருக்காங்க. இன்னைக்கு நல்ல செட்டில் நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஆயிட்டாங்க. நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க. அவங்க யாருமே இதை பற்றி பேசலை. ஆனால் அந்த படிக்காத பாமர மக்களை எந்த அளவுக்கு பேசி பிரெயின் வாஷ் பண்ணி உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த மஹாலில் உட்காந்துருக்க அத்தனை பேருமே எவ்வளோ ஒரு அறியாமையில் உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கும் போதே நமக்கே ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய சமுதாயத்தை, தன்னுடைய சமூக மக்களை முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் வாயில வரல. படிங்க, முன்னேறுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு அரசியல் கட்சியை நடத்தும் தகுதியும் வல்லமையும் கொண்ட ஒரு ஆள், என்னால இன்னைக்கு முதல்வர் முன்னாடி போய் உட்கார்ந்து பேச முடியறதுக்கு காரணம் என்னுடைய கல்வி அறிவு தான், என்னுடைய திறமை தான் அப்படிங்கிற வார்த்தையே வராம ஜாதி, பார்ப்பனன் இதுவே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்பனன் மேல உங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க, திருப்பி பேச மாட்டாங்க, திருப்பி போராட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இந்த பார்ப்பனியத்தை பிடிச்சி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீங்க தொங்கிக்கிட்டு இருப்பீங்க? நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த 3% அந்த பார்ப்பனிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சைலண்டா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு மேல மேல போய்க்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கூட ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ இல்லை. அவங்களாம் சுயம்புவாக தானாக படிச்சு அவங்களாக முன்னேறி இன்னைக்கு நல்ல வெல் செட்டில்டு ஆயிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய 145 கோடி மக்களுக்கு ஒரு அதாவது நம் நாட்டினுடைய நிதி அமைச்சர் ஒரு பெண். அவங்க ஒரு
பிராமண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா அவங்களையுமே வந்து இங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணாக இருந்தாலுமே வந்து அதை பத்தி நினைக்காம அவங்கள வந்து இங்க ட்ரோல் பண்ணும் சமூகமாக நம்முடைய சமூகத்தை வந்து இங்க மாத்தி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி சொல்றீங்க, ஜாதிகள் இல்லா இந்தியா வேணும், ஆண் பெண் பேதமில்லா இந்தியா வேணும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி ஆண் பெண் பேதம் இல்லாம இந்தியாவை நீங்க உருவாக்குவீங்க? ஆல்ரெடி இன்னைக்கு இருக்க மோடி கவர்மெண்ட் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்களே. இன்னைக்கு இத்தனை கோடி மக்களுக்கு உண்டான ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெண், 145 கோடி மக்களுடைய முதல் குடிமகன் ஒரு பெண், அவங்க பழங்குடியின பெண். அவங்கள விடவா இன்னைக்கு ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்துட முடியும்? அது போக இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல போய் அவங்கள மிதிச்சுட்டு வந்தது 2 பெண்கள் தான், ஆண்கள் கூட இல்ல. அந்த அத்தனை ஆண்களையுமே வழிநடத்தி போனது பெண்கள் தான். 33% இன்னைக்கு இதே பாஜக கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட் தான் 33% கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து எத்தனை சதவீதம் கொண்டு வந்திருக்கீங்க கேட்டா 50%. 50% பெண்கள் வந்து இங்க மத்த எல்லா கேட்டகரியிலயும் இருக்கிறாங்களா? அதுக்கு நீங்க வந்து உங்களால தெளிவா பதில் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். கண்டிப்பாக இல்லை. ஆனா 33% சொன்ன மாதிரி அவங்களுடைய வாக்குறுதிகளை சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் பேதம் இல்லை. இஸ்ரோல நிறைய பெண்கள் வந்து சயின்டிஸ்ட் பெண்களாக இன்னைக்கு இருக்கிறாங்க. மங்கள்யானை வந்து இன்னைக்கு மேல அனுப்புனதுல ஃபுல்லாகவே வந்து பெண்களுடைய பங்களிப்பு தான் வந்து அதிகமாக இருக்கு. முதல்ல அனுப்பின ஃபெயிலியரான அந்த மங்கள்யானுடைய அந்த உதிரி பாகங்களை வச்சு செலவை குறைச்சு இன்னைக்கு மங்கள்யானை வந்து பெண்கள் அனுப்பியிருக்காங்க. அப்படி பெண்களுடைய சாதனைகளை வந்து இன்னைக்கு பாஜக ஆளும் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கு. 65 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? குடிக்க தண்ணி இல்லை. பல கிராமங்கள்ல வந்து நான் மற்ற ஊர்களை விடுங்க, காஷ்மீரை எடுத்துக்கிட்டோம்னா சரியான ரோடுகள் இல்லை, சரியான சாலை வசதிகள் இல்லை, சரியான ஸ்கூல்கள் இல்லை, சரியான மருத்துவமனைகள் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பிஹெச் கூட அந்த மாநில மக்களுக்கு இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு பாஜக கவர்மெண்ட் அங்க போய் குழாயில தண்ணி கொடுக்குறாங்க. அந்த மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் தான் அங்க இருக்கிறவங்க. அந்த தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு அழுகுறாங்க. லைட்டை போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு அழுகுறாங்க. அப்ப எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களுமே வந்துடக்கூடாது, மக்களை வந்து ஆட்டு மந்தைகளாகவே வச்சிருக்கணும்னு சொல்லி நினைச்சுதான் இத்தனை வருஷமா வந்து காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. நல்லா சகோதரத்துவமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைச்சுதான் இன்னைக்கு வந்து எல்லா இஸ்லாமியர்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், பழங்குடியின் மக்களாகட்டும், எஸ்சி எஸ்டி எல்லா மக்களுக்குமே வந்து இன்னைக்கு ஆளும் அரசாங்கம் வந்து எல்லா கேட்டகரி மக்களையுமே வந்து அவங்கள வந்து நாடு ஆள்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கல்வி அறிவியலும் திறமையிலையும் வந்து அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு மோடி அரசாங்கம் தான். மதச்சார்பின்மைன்னு சொல்றீங்க நீங்க. உங்களுடைய கூட்டத்துல ஒரு இஸ்லாமியர், அதாவது உலமா சபையினுடைய தலைவர் ஹாஜா மொய்தீன் பார்கவி அவர்களை கூப்பிட்டுருக்கீங்க. ஒரு திருமாவளவன் நடத்துற ஒரு கட்சி கூட்டத்துக்கு ஷானவாஸ் வந்து அதுல வந்து துணைத் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் இருக்கலாம். நீங்க வந்து மதசார்பின்மை. இதே இது வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு கட்சியில வேலூர் இப்ராஹிமோ, முகமது அத்தாவுல்லாவோ, ஃபாத்திமா அலியோ இருந்துட்டா அவங்களெல்லாம் ஷைத்தான், அது வந்து மதவாத கட்சி ஆயிடுது. இதே கார்த்திக் மாயகுமார் அவர் வந்து எங்களுடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மக்கா மதீனாவையும் பத்தி அவர் வீடியோ போட்டா செகுலரிசம், மதசார்பின்மை. அதே ஒரு ஷெனாஸ் பேகம் வந்து முருகன் மாநாட்டையோ இன்னைக்கு உத்தரப்பிரதேசல நடந்த மாநாட்டையோ பேசணும்னா சங்கி. முன்னாடி பாஜக நிக்குது, பின்னாடி ஆர்எஸ்எஸ் நிக்குது, இந்த பக்கம் விஸ்வ ஹிந்து பரிஷத் நிக்குது, இந்த பக்கம் இந்து முன்னணி நிக்குது. புர்கா போட்ட சங்கின்னு சொல்லி பேர் வச்சிடுறீங்க. அப்ப இதுல எங்க மதசார்பின்மை இருக்கு? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். அதாவது பவன் கல்யாண் ஆந்திராவில இருந்து ஒரு பாஜக நடத்தும், விஸ்வ ஹிந்து பரிஷத் நடத்தும் ஒரு முருகன் மாநாட்டுக்கு வந்தா ஏன் வந்தன்னு கேள்வி கேட்கறீங்க. இதே திருமாவளவனுடைய கூட்டத்துக்கு ஆந்திராவிலிருந்து வித்யாசாகரும், தெலுங்கானாவிலிருந்து சுதர்சனம், அங்கிருந்து நீங்க ஆட்களை கூப்பிட்டு வந்துடலாம். அவங்கெல்லாம் வரலாம் போகலாம், அதுல வந்து எந்த ஒரு மத சார்பின்னு உங்களுக்கு வந்துருது. அதே இது வந்து பவன் கல்யாண் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா இது வந்து மதவாதிகள் நடத்தும் கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுறீங்க. மத சார்பின்மைங்கிறது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். உங்க கூட்டத்துக்கு இஸ்லாமியர்கள் வரலாம், நீங்க வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். அதே இஸ்லாமியர் வந்து ஒரு பாஜக நடத்தும் கூட்டத்துக்கோ அவங்க நடத்தும் ஒரு நிகழ்ச்சிகளுக்கோ போயிட்டோம்னா மதவாத கட்சி ஆயிடுது, கொலகார கூட்டம் ஆயிடுது. ஆர்எஸ்எஸ்னாலே வந்து ஒரு பயங்கரவாதின்னு சொல்லி இன்னும் எத்தனை காலத்துக்கு இங்க இருக்கும் மக்களை வந்து நீங்க ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு இருக்கும் பாஜக இஸ்லாமியர்களை அந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. 77% இஸ்லாமியர்கள் வந்து கல்வி அறிவு இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அதாவது ஹையர் ஸ்டடீஸ்ல வந்து இன்னைக்கு அதை 33% குறைச்சிருக்கு இன்னைக்கு இருக்கும் பாஜக அரசு தான்.
அதே மாதிரி வட மாநிலங்கள்ல பார்த்தா இங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து ஃப்ரீ வீடு கட்டி கொடுத்தது வந்து பாஜக அரசாங்கம். தண்ணி கொடுத்துருக்காங்க, நல்ல ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. ஒரு கையிலும் குரானும் ஒரு கையில வந்து லேப்டாப்பும் வச்சுக்கோங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் அரசும் மத்திய பிரதேச அரசும் சொல்றாங்க. எத்தனையோ பள்ளிவாசல்களும் மஜித்துகளும் கவர்மெண்ட் இடத்துல கட்டியிருக்கிறாங்க. அது எல்லாமே வந்து இத்தனை வருஷமாக வந்து பெருந்தன்மையா தானே விட்டு வச்சிருந்தாங்க. சகோதரத்துவம் இருக்கத்தானே செய்து. இந்து மதத்துல வந்து சகோதரத்துவம் இல்லை என்பது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குன்னு சொல்றீங்க. எந்த இடத்துல இந்து மதத்துல சகோதரத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்துல எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? அப்படி ஒரு இல்லாததை எதுக்கும் மக்கள்கிட்ட வந்து வழிய வந்து புகுத்துறீங்க. 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது இஸ்லாமிய நாடாக பாகிஸ்தான் போயிருச்சு. அப்ப அம்பேத்கர் என்ன சொன்னாங்க? இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை பூரா கழுத்தை பிடிச்சு பாகிஸ்தானுக்கு தள்ளிடு, அங்க இருக்கும் இந்துக்களை பூரா பிடிச்சி தூக்கி கொண்டு இந்தியாவில விட்டுரு. என்னைக்கு இருந்தாலும் இஸ்லாமியர்கள் வந்து நாட்டுக்கு வந்து விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, அவங்க மதத்தின் பின்னாடி போவாங்க, அவங்களுக்கு மதம் தான் முக்கியம்னு சொன்னவர் தான் அம்பேத்கர். அதே பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? இஸ்லாமியர்கள் வந்து சரியில்லை, அதாவது சாக்கடையை மிதிச்சுட்டு மலத்துல போய் காலை வச்சிருக்கீங்கன்னு எங்களை வந்து இழிவாத்தான் பேசியிருக்காரு. இஸ்லாமியர்களை ஒண்ணு தூக்கி ஒண்ணும் பிடிக்கல. அம்பேத்கர் வந்து அவர் சொன்னது கூட ஒரு நியாயமா இருக்கலாம், நீங்க இஸ்லாமிய நாடு கேட்டீங்க போயிருங்க அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான்ல இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து அன்னைக்கு யாருமே பிரிவினை கேட்கல. பிரிவினை கேட்டது வந்து முஸ்லீம் லீக் கட்சி இல்ல, முகமது அலி ஜின்னா அவர்கள் மட்டுமே. இன்னைக்கும் பாகிஸ்தான் மக்கள் முகமது அலி ஜின்னாவை கழுவி கழுவி ஊத்துவாங்க. எத்தனையோ பேரை அவரை வந்து அப்படி சபிப்பாங்க. ஒன்னா இருந்த நாட்டை இந்த ஆளுதான் வந்து நாசம் பண்ணி எங்களெல்லாம் வந்து கஷ்டத்துல போட்டுட்டாங்கன்னு பாகிஸ்தான் மக்கள் இன்னைக்கு வரைக்குமே கூட அந்த அளவுக்கு வந்து அவர் 1948 இறந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் செத்தும் திட்டு வாங்குற ஆள் வந்து முகமது அலி ஜின்னா தான். அதனால வந்து மதசார்பின்மை வந்து இஸ்லாத்துல இருக்கு, கிறிஸ்தவத்துல இருக்கு, பௌத்தத்துல இருக்கு, சமண மதத்துல வந்து சகோதரத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. மத்த மதத்தை பத்தி எனக்கு தெரியாது. என்னுடைய மதம் என்ன சொல்லுது? லக்கும் தீனுக்கும் வலியதின் உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு. அங்க சொன்ன அடுத்த செகண்டே சொல்லும். அல் தக்கியான்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து இப்ப காஜா மொய்தீன் பார்கவி அவர்கிட்ட கேளுங்க, அண்ணே அல் தக்கியான்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்லனே, அப்படின்னா என்னன்னு சொல்லி கேளுங்க. அப்படின்னா நீ அதாவது காபிராக, நீ ஹிந்துவாக, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலுமே வந்து உன்னிடம் நான் நட்பாக சகோதரனாக நடி அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஒரு நல்ல இஸ்லாமியன் நல்ல ஒரு சகோதரத்துவமாகவும் பாசமாகவும் இன்னைக்கும் பழகிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஹிந்துவும் முஸ்லீமும். ஆனா நீங்க செய்யறது எல்லாமே பார்த்தோம்னா உங்களுடைய மதத்தை வந்து நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கிட்டலாம் நீங்க பழகிக்கணும். ஒரு கிறிஸ்தவரோ ஒரு இஸ்லாமியரோ இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய மதத்தை வந்து குற்றமே சொல்ல மாட்டாங்க. இப்ப எங்கதுலயே எடுத்துக்கங்க, எவ்வளவு குற்றம், கிட்டத்தட்ட நிறைய குற்றங்கள் நடக்கிறது ஃபுல்லாவே எங்களுடைய இஸ்லாமிய சமூகம். இது உலகமே தெரிஞ்சிருக்கோம். அப்படி இருந்துமே வந்து நாங்க யாரையாவது நாங்க விட்டு கொடுக்குறோமா? யாரையாவது பேசுறோமா? ஷிர்க் மாநாடு நடக்கும், நாங்களாம் கண்டுக்கவே மாட்டோம். எனக்கே வரையானா பேசுறா பேசிட்டு போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் பக்கத்து வீட்டுகள்ல இருப்பாங்க, நாங்க அவங்ககிட்ட முகத்தெல்லாம் முடிச்சுக்கவே மாட்டோம். நாங்க அவங்களெல்லாம் எதுவுமே, அது அவங்களுடைய சொந்த விஷயம்ட்டு நாங்கெல்லாம் போயிடுவோம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய மதத்துல இருந்துகிட்டு உங்களவே நீங்க தாழ்த்தி பேசி அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அன்னைக்கு வந்து இஸ்லாமிய நாடு பிரிஞ்சுட்டாங்க, அன்னைக்கே வந்து இதை ஹிந்து நாடாக அறிவிச்சிருக்கலாம். ஆனா அறிவிக்கல. இன்னைக்கு ஜுல்பிகர் அலி பூட்டோல இருந்து இப்ப இருக்கும் அங்க பாகிஸ்தான் இருக்கும் மிகப்பெரிய ஆளுமை கொண்டவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வந்து ஒரு நாடு ஜனநாயகமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மதம் அழிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு ட்ரிக்கா கூட இருக்கலாமே. இந்தியா வந்து ஜனநாயக நாடாக மாத்திட்டு அந்த இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்லி கூட கொண்டு வந்திருக்கலாமே. சகோதரத்துவம் இருக்கத்தான் செய்யுது. நீங்க தான் வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறீங்க. பிராமின் மேல உங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னு தெரியல. அதாவது வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லி எவ்வளவு குறிப்புகள் இருக்குன்னு எனக்குன்னு தெரியல. பெரும்பாலும் இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர் நம் நாட்டினுடைய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் தந்தை அவரு. ஆனா அதே மாதிரி பெரியார் வந்து எந்த சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு எதையும் வந்து இங்கிட்டு தூக்கி அங்கிட்ட எல்லாம் நகட்டி எல்லாம் வைக்கல. சுதந்திர போராட்டத்துல பாடுபட்ட எத்தனையோ பிராமணர்கள், வாஞ்சிநாதன் ஆகட்டும், சுப்பிரமணிய சிவா ஆகட்டும், பாரதியார் ஆகட்டும், இன்னும் எத்தனையோ தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. வாஞ்சிநாதன் வந்து தன்னுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தானே துரையை வந்து சுட்டு கொண்டது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க பின்னாடி வந்து மக்கள் அன்னைக்கு அணி திரண்டு போனாங்க. அவங்க சொன்னா சரியா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பிராமின்ஸ் மேல வந்து அன்னைக்கு இருந்த மக்கள் வந்து ஒரு பிடிமானம் இருந்துச்சு. ஆனா உங்களுடைய அஜெண்டா என்னது? உங்களை வந்து இவங்க பின்னாடி போக வைக்க கூடாது, நம்ம கைக்குள்ளேயே இருக்கணும், படிச்சிடக்கூடாது, படிச்சுட்டா கேள்வி கேட்டுருவாங்க, அறிவு வளர்ந்துடும், அவன் முன்னேறிடுவான், உங்க சமுதாயத்தை நீங்க தான்
முன்னேற்றாம வச்சிருக்கிறீங்க. எப்படி எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் எங்களை வந்து படிக்க விடாம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அனுப்பாம நல்ல தொழில்ல உட்கார்ந்து ஒரு நாட்டுக்கு வந்து பொருளாதாரத்துல முன்னேற விடாம ஹராம் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அடக்கி அடக்கி வச்சாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களால வந்து இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு தான் வந்து ஏதோ எல்லாருக்கும் வடநாட்டு பக்கம்லாம் நிறைய பேருக்கு புத்தி வந்து இன்னைக்கு ஓவைசி மாதிரி ஆள்கள் வந்து நமக்கு நாடுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசி இன்னைக்கு அரப் கண்ட்ரிஸ்ல போய் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி எடுத்து பேசி சபாஸ் வெரி குட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா நேத்து வரைக்குமே அவரே வந்து இந்த நாட்டுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவருக்குமே தெரியும், ஏன்னா மற்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து எப்படி இருக்கு, இந்த பாரத தேசத்தில் இருக்கும் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு வந்து நாங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்ப அதனுடைய வளர்ச்சி திட்டங்கள் தான் வந்து ஒவ்வொரு மனுஷனையுமே வந்து யோசிக்க வைக்குது. எங்க மதம் எங்களுக்கு, உங்க மதம் உங்களுக்கு, உங்க மதத்து மக்களை வந்து நீங்க மடைமாற்றுதான் நிப்பாட்டுங்க. உங்களுடைய கட்சியில் இருக்கும் பொறுப்பில் இருக்கும் ஒரு சகோதரரை எனக்கு தெரியும் குடும்பத்தோட முருகன் மாநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்ப நீங்க இப்படி வந்து அடிக்கடி நீங்க தயவு செய்து நீங்க பேசுங்க, பேச மக்களுக்கு வந்து புரியும். ஏன்னா நீங்க பிராமின் கவுண்டர், செட்டியார், வன்னியர், நாடார் எல்லாருமே வந்து இந்துக்கள் தான். எல்லாருமே வந்து ஒரே கடவுளை தான் கும்பிடுறீங்க. பேர்கள் தான் வேற வேற இருக்கும். ஆனா அத்தனை பேருமே நீங்க வந்து வேற வேற வேறன்னு சொல்லி பிரிச்சு காமிக்கிறீங்க பாருங்களேன். நீங்க புத்திசாலியா இத்தனை நாளைக்கு இருந்துகிட்டு இருக்கீங்க. சொரணக்கட்ட இந்துக்களே எல்லாருமே இந்துக்கள் தான். எல்லா கம்யூனிட்டில இருக்கும் சாமி கும்பிடுற எல்லாருமே இந்துக்கள் தான். ஹரிஜன மக்களுமே வந்து சாமி தானே கும்பிடுறாங்க, அதே முருகரை தானே அவங்களும் கும்பிட போறாங்க, அதே பெருமாளை தானே அவங்களும் கும்பிட போறாங்க. சாமிகள் வேண்டாம் வித்தியாசமா இருக்கும், அவங்களும் கையெடுத்து தானே கும்பிட போறாங்க, நாங்க கையெடுத்து கும்பிட போறது இல்லை. அதனால உங்களுடைய மக்கள் உங்களுக்குள்ளேயே வந்து இன்னைக்கு பிரிவினை வந்து ஏற்படுத்துறாங்க. முருகன் மாநாடு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மாநாடு, இதுல எந்த விதமான மாற்று கட்டும் இல்ல. ஒரு பயம் ஏற்பட்டுச்சு, அதனால எல்லாரும் விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு பாஜக என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அதிமுக எப்படி கொண்டு வர கட்சியை வளர்க்க போறாங்கன்னு தெரியல. ஆனா சாதாரண பொதுமக்களாகிய நமக்கு தான் புத்தி வரணும். இவங்க வந்து நம்மளை அரசியல் கட்சியாகவும் மத ரீதியாகவும் வந்து நம்மளை வந்து பிளவுபடுத்துறாங்க. அடுத்து இன்னொரு முறை இதே கட்சி அடுத்த முறை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வெஸ்ட் பெங்கால் நம்ம தமிழ்நாடு தான். இன்னைக்கே எழுதி வச்சுக்கலாம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் நம் மாநிலம் வந்து நம்பர் 1 இடத்துக்கு வரும். இல்லாட்டினா இன்னைக்கு குடிகார மாநிலமாக நம்பர் 1 இடத்துல இருக்கு. இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக நம்பர் 3ல இருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சியில போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கிளீன் சிட்டியாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசமும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. பொருளாதாரத்துல அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா நம்ம இன்னும் இந்த ஜாதியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் திருமாவளவன் அவர்கள் மேல என்ன உங்களுக்கு வந்து இந்த இன்னும் பார்ப்பனையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க, கருவறைக்குள்ள போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குங்க. உள்ள போய் என்னதான் பண்ண போறீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய ரெக்கார்டை ஓட்டர் ரெக்கார்டை என்னைய கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க, என்னைய கருவறைக்குள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இதவே எத்தனை நாளைக்கு நீங்க பேசுவீங்க? இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கே போறோம், நமக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் சமைக்க தான் தெரியும். நான் போய் அந்த ஹோட்டல்ல காசு கொடுத்து தான் சாப்பிட போறேன். நான் காசு கொடுத்து சாப்பிடறதால அந்த கிச்சன் வரைக்கும் நான் போக முடியுமா? ஒரு லாஜிக் வேண்டாமா? எப்படி அந்த மக்கள்லாம் உட்காந்து அவ்வளவு நேரம் பொறுமையா கேட்கறாங்க? உங்க வீடியோ கேட்கறதுக்கு அப்படியே ப்ரெஷர்ல லோவா இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது போட்டு காமிச்சா நார்மல் ஆயிரும். அந்த அளவுக்கு நீங்க பேசுறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், நான் தான் பில்லு கட்டுறேன் என்னுடைய ஆப்ரேஷனுக்காக, அதுக்காக என் குடும்பமே வந்து நாங்களும் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள வந்து நிக்கிறோம்னா டாக்டர் ஒத்துக்குருவாரா? யாராரு என்ன செய்யணுமோ அதுதான் செய்ய முடியும். ஆனா நீங்க தேவையில்லாம வந்து மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுங்க. படிக்க சொல்லுங்க, வேலைக்கு போக சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஆளுநர் சேர்த்தீங்க, எத்தனை பேருக்கு உங்களுடைய கம்யூனிட்டி ஆளுகளுக்கு நீங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, எத்தனை பிள்ளைகளை நீங்க படிக்க வச்சிருக்கீங்க. அதே பாவம் அப்ராணி மக்கள்கிட்ட போய் வளர்ச்சி நிதியும் அந்த விருது கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட போய் நீங்க காசு வாங்குறீங்களா? நீங்க கொடுக்கணும் சார். அதை விட்டு போட்டு அந்த அப்பாவி மக்கள்கிட்ட போய் காசு வாங்குறீங்க. பாவமா தெரியலையா? இதெல்லாம் நீங்க எந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் தொலைக்க போறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. படிப்பு ஒண்ணுதான் வந்து மக்களை வந்து முன்னேற்றும். இன்னைக்கு IMF-னுடைய சீஃப் 199 நபர்களுக்கு ஒரு ஹெட்டா இருக்கிறவர் ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு பஞ்சாபி. அவர் அஜய் பங்கா, அவருடைய பேரு அஜய் பங்கா. இந்தியா வர்றாரு. இந்தியா வரும்போது நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் டைம் கேட்கறாங்க. அங்க போய் உட்காந்து பேசுறாங்க. அந்த மீட்டிங்கை நீங்க போட்டு பாருங்க. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சாதாரண நார்மலா உட்காந்துருப்பாரு. அஜய் பங்கா கால் மேல் கால் போட்டு உட்காந்துருப்பாரு. இது வந்து அதை பார்க்கும்போது அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் 145 கோடி மக்களுக்குண்டான ஒரு பிரதிநிதி, ஒரு பிரதமர் நார்மலா உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடி உட்காந்துருக்கிற அஜய் பங்கா கால் மேல் கால் போட்டு உட்காந்து அந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்காரு, கால் மேல் கால் போட்டு. இது எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி! ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு. அப்ப அவருடைய அந்த கெப்பாசிட்டி லெவல் எந்த அளவுக்கு ஹை இருக்கு. வேர்ல்டு பேங்க்
அது மற்ற நாடுகள் இன்னைக்கு பாகிஸ்தான் போய் அவர்கிட்ட தான் கடை வாங்கிட்டு வந்திருக்கு. ஒரு இந்தியர் தான் கடை சைன் பண்ணி அந்த லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காரு. இது நமக்கு கிடைச்ச பெருமை. அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு பிளாஸ்டிக் சேரை பத்தி பேசுறீங்க. மாற்றம் உங்கள் கட்சியிலிருந்து உங்கள்கிட்ட இருந்து தான் நீங்க ஆரம்பிச்சு கொண்டு வந்திருக்கணும். நீங்க பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்றது உங்களுக்கு பெருமையாக இருக்கா? நான் தரையில உட்காருவேங்கிறீங்க, தரையில படுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? நீங்க சொல்லணும். இதே முதல்வர் கூட அதே சமமான சீட்டுல நான் உட்கார்ந்திருக்கேன், நான் படிச்சிருக்கேன், நான் கட்சி தலைவனா வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வாங்க தம்பிகளான்னு தானே நீங்க சொல்லணும். அதை விட்டு போட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 6 சீட்டு 8 சீட்டு 10 சீட்டு போதுமா அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறீங்க? முதல்வருக்கு நீங்க நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. 234 தொகுதிகள்லையும் போட்டி போடுற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கு. வெறும் 10 சீட்டுக்காக மட்டுமே நாங்க உங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நினைக்காதீங்க. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. தாராளமாக கட்சியை வளங்க. எல்லா மக்களும் நீங்க நல்லது பண்ணா எல்லாரும் ஓட்டு போட ரெடியா தானே இருக்கும். அதை விட்டு போட்டு இன்னும் ஜாதியை பிடிச்சி தொங்குறது, இன்னும் பார்ப்பனியத்தை பிடிச்சி தொங்குறது, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வண்டி ஓடும்? கட்சி கொடியில வைக்க முடியல, போராட்டம் பண்ண பென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களை வந்து இன்னைக்கு நீங்க எந்த கட்சியோட கூட்டணி இருக்கிறோம் அவங்க தானே உங்களுடைய கட்சி கொடியை வந்து கட்ட விட மாட்டேங்கிறாங்க. அவங்க தானே போராட்டம் நடத்த உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க மாற்றத்தை அங்கிருந்து தான் கொண்டு வரணும். அதை விட்டுப்பட்டு யாருக்கும் மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்றீங்க. இந்த விஷயத்த நம்முடைய முதல்வருக்கு தான் வந்து நீங்க நேர்லயே உட்கார்ந்து சொல்லலாம். ஏன் எங்களை வந்து நீங்க கட்சியை இன்னொரு கட்சி வளர விட மாட்டேங்கிறாங்க, நாங்க முன்னேறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்ககிட்ட நீங்க தைரியமாக வந்து நீங்க வெளியே வந்து சொல்லணும். நான் உங்க கூட இல்ல, உன்னிட்ட எனக்கு மரியாதை இல்லை, நான் ஏன் இருக்கணும்ட்டு வெளியே வந்துடணும் இல்லையா? கோயிலுக்கு வந்து நான் 100 வருஷம் வாழணுங்கிறதுக்காக நான் கோயிலுக்கு போல, ஏன் நான் திண்ணூறு அழிச்சேன் தெரியுமாங்கிறதுக்காக நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்போ கோயிலுக்கோ கும்பாபிஷேகத்துக்கோ உங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, அவங்கள கூப்பிடுறாங்க, நான் போறேன். கண்டிப்பாக கூப்பிடுறேங்கிறதுக்காக யாருமே போக மாட்டாங்க. உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்ல அப்படின்னு சுத்தி சுத்தி வருது. ஏதோ ஒரு கோயில்ல எல்லாம் நீங்க உட்காந்துருக்கிறீங்க, அந்த ஃபேஸ்ல பார்த்தா அப்படி பயபக்தியா உட்காந்துருக்கிறீங்க. ஒரு பயபக்தியா உட்காந்துருக்கிறவங்களால மட்டும்தான் அவ்வளவு காமாக உட்கார முடியும். அப்படின்னு ஒரு அது எப்படி சொல்றது, உண்மையிலே உங்களுக்கு பக்தியோட தான் நீங்க உட்காந்துருக்கீங்க. நல்ல திண்ணூறு எல்லாம் பூசி அப்படி நமக்கு நம்பிக்கை இல்லாட்டி அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டோம். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம். எதுக்காக இந்த டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? நீங்க இந்த மதம் தானா? ஆமா, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டு போகட்டும். இங்கிட்டு கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, அரசியல் வேறு, மதம் வேறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நாடு ஆன்மீக பூமி. அரசியலும் ஆக்கப்படும், மதத்தின் பேர்லையும் அரசியல் செய்யத்தான் செய்வாங்க. ஏன்னா இங்க வந்து மக்களை வந்து மடைமாற்றி வச்சிருக்கிறாங்க. அங்க வடநாட்டு பக்கம் ஸ்ரீராமன்னா, தமிழ்நாட்டுல முருகன். பாஜக அடித்தளம் போட ஆரம்பிச்சிருச்சு. இனி அடுத்து வந்து உங்க கட்சியை சார்ந்த நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, பாஜக உள்ள வந்துரும் பாய், பாஜக உள்ள வந்துட்டா நிம்மதியா இருக்க முடியாது பாய் அப்படின்ட்டு. அந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. எல்லா பாய்களுக்கும் எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து இன்னும் இந்த பழைய மாதிரியும் பழைய ரெக்கார்டவே சொல்லி சொல்லி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றதை விட்டுட்டு நல்லா படிக்க சொல்லி, நல்ல மேல 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 வர சொல்லி பெரிய ஆளா கொண்டு வாங்க. இன்னொன்னு நல்லா சொல்லிட்டீங்க, இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து வெளியேற்றணும்னு சொல்லி இன்னைக்கு இருக்கும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க. உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களை வந்து வெளியே ஏற்றணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இங்க இருக்கும் எல்லாருக்குமே தெரியும்னு நீங்க சொல்றீங்க. அதாவது வந்து இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து இங்கிருந்து பூர்வகுடி மக்கள், இங்க இருக்கும் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கும் இஸ்லாமியருக்கு தெரியும்னு சொல்றீங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கெல்லாம் அரேபியாவில இருந்து வந்தவர்கள், நாங்கெல்லாம் முகலாயர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா நம்ம ஏன் இங்க இருக்கோம்னா நானும் சின்ன வயசுல நினைச்சிருக்கேன். நம்மெல்லாம் இங்க சவுதியில இருக்கணும், குவைத்துல இருக்கணும், துபாயில இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஆளு நான்லாம். அதுக்கப்புறம் இல்ல நம்மெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாலஸ்தீனத்துல அங்க போர் நடந்தா இங்க வந்து போராட்டம் பண்றாங்க, அமெரிக்காவுல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இங்க போராட்டம் பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து நாங்க அரேபியர்கள் முகலாயர்கள் நினைப்பு தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உண்மை தெரியாம பாட புக்ஸ்ல பூராமே வந்து நாங்க நிறைய முகலாயர்களுக்கு படிச்சு வந்து பாத்தியா இவங்கதான் எங்களுடைய முன்னோர்கள், இவங்கதான் எங்களுடைய ரோல் மாடல்கள் நாங்க நினைச்சிருக்கோம். ஆனா எங்களுடைய ரோல் மாடல்களை வந்து வாஞ்சிநாதனும் சுப்பிரமணிய சிவாவும் பாரதியாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் தானே எங்களுக்கு தெரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. தயவு செய்து பிள்ளைகளை வந்து படிக்க வைங்க. இந்த புக்ஸ்ல இருக்கிற கண்ட கண்ட பாடங்கள் எல்லாம் எடுத்து விட்டு போட்டு நல்ல பாடங்களவே வைக்கலாம். இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து இதே பூர்வக்குடி மக்கள்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிய வரும்போது அன்னைக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஆட்சி மாற்றத்தை வந்து கண்டிப்பாக எங்க இஸ்லாமிய சமூகம் செய்யும். எல்லாரையுமே வந்து நாங்க சொல்ல முடியாது. ஒரு சிலர் தவிர பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து இங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கும். அமீர் பேசும்போதெல்லாம் அவ்வளவு கோவப்பட்டாங்க எங்க இஸ்லாமிய சமூகம். ஏன் இந்த ஆள் வந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு, அவங்க சாமியை அவங்க கொண்டாடட்டும், அவங்க கும்பிடட்டும், நம்மளை எதுக்கு நம்ம இவர் கோர்த்து விடுறாருங்கிற வார்த்தை நிறைய வார்த்தையெல்லாம் நிறைய பேர் திட்டுனாங்க. இன்னைக்கு கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தோம்னா
இந்து சகோதரர்களும் பேசுறாங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது அமீர் பேசினதுல அமீர் வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டதுல இஸ்லாமிய சமூகத்துக்கெல்லாம் வந்து ஒரு விருப்பமே இல்லை. நிறைய பேர் ஓப்பனா சொல்லல, நான் இங்க ஓப்பனா சொல்றேன், அவ்வளவுதான். நமக்கு வந்து இன்னைக்கு அவன் முருகன் மாநாடு வந்து கண்டிப்பாக இந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சியையும் ஒற்றுமையையும் ஏற்பட்டிருக்கு. அடுத்து வந்து இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா இங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாரு, அதாவது வந்து பாஜக இங்க வந்துச்சு, ஏதாவது இந்துத்துவ நாடாக மாறிடுச்சுன்னா பழைய காலத்துக்கு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. பழைய காலத்துக்கு நான் இது டைம் டிராவலர் பண்ணி பின்னாடியா போக போறோம். இன்னைக்கு இருக்க வளர்ச்சி திட்டங்கள் இந்த 10 வருஷத்துல வந்து எந்த நாட்டிலையுமே இல்லாத வளர்ச்சியை இந்த 11 வருஷத்துல மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இதுலயும் முதல் 5 வருடங்கள் காங்கிரஸ் பீரியட் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அதை எல்லாம் செய்யாம நிப்பாட்டிருக்காங்க. அடுத்த 5 வருஷம் அவங்க செய்த தவறுகளை ஃபுல்லா வந்து ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளேயும் இவ்வளவு ரோடு, இத்தனை ட்ரெயின், இத்தனை போர்ட், இத்தனை ஏர்போர்ட்டுகள் கொண்டு வந்திருக்காங்க. மெடிக்கல் காலேஜஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல்களை டெவலப் பண்ணியிருக்காங்க. எத்தனை எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை ஐஐடி கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 கோடி மக்களுக்கு வந்து ஃப்ரீ ரேஷன் பொருட்கள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு எந்த நாட்டுல எந்த அரசாங்கம் ஃப்ரீ ரேஷன் பொருட்கள் கொடுக்கும்? ஆனா நம்மளுடைய அரசாங்கம் கொடுக்குது. கிட்டத்தட்ட வந்து 10 கோடிக்கு மேல, கிட்டத்தட்ட 12 கோடி மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் போட்டு நாங்க கனெக்ஷன் வாங்கணும். இன்னைக்கு வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு, பல கோடி மக்களுக்கு வந்து வீடு கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருங்க. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் முதல்ல வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஏன்னா 1000 ரூபாய் 500 ரூபாய் வந்து நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அது கூட நம்மளால வந்து மெயின்டைன் பண்ண முடியாத மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட். இன்னைக்கு வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜில உலக அளவுல நம்ம வந்து ரொம்ப நல்ல டெவலப் ஆயிருக்கோம். இஸ்ரோலாம் பாத்துக்கோங்க, நம்ம டிஆர்டிஓல அவ்வளவு பெரிய சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வருஷத்துக்கு 55,000 கோடிக்கு இன்னைக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற நாடுகளுக்கு வித்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூரை பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு வந்து நமக்கு ஆர்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெவலப்மெண்ட் தான். அதெல்லாம் நம்மளால வந்து கற்பனை பண்ண முடியும். 11 வருஷத்துல ஒரு மனுஷனால இவ்வளவு சாதனைகள் பண்ண முடியுமான்னு நம்ம இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அவர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 858 ஸ்கீம்ஸ் இருக்கு. லோன் ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி அவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் நம்ம இன்னைக்கு நம்ம டெவலப் அதெல்லாம் சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட பத்தாது. அதெல்லாம் விட்டு போட்டு பாஜகவை எந்த அளவுக்கு திட்டி மக்கள்கிட்ட வந்து ஒரு பய உணர்வையே ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு டெவலப்மெண்ட் வேண்டாம், நம்ம பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூக மக்கள் இன்னைக்கு ஆயிட்டாங்க. பாஜக வந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம ஆகும் சொல்லி காங்கிரஸ் ஆரம்பிச்சது. அதே மாநில கட்சிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. இன்னைக்கு வடநாட்டுகள்ல இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு தான் நிறைய ஏரியாக்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் பெருவாரியான ஓட்டுகள் வாங்கிதான் ஜெயிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் ஆகட்டும், குஜராத்ல இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் எல்லாமே பாஜக தான் போடும். அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, யார் திக்கத்தினை அப்படிம்பாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க நல்லா இருக்கோம், நிம்மதியா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். கோத்ரா மக்களை சொல்ல நான் கேட்டிருக்கேன். என்னுடைய கண்ணால நான் பார்த்திருக்கேன். கோத்ரா மக்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். அன்னைக்கு நடந்தது ஒரு துயர சம்பவம். ஆனா அந்த இடத்துல நாங்கெல்லாம் ஒரு சுடுகாடு மாதிரி நாங்க இருந்த ஊரு இன்னைக்கு எங்க ஊரை அந்த ஆள் வந்து சொர்க்கமா மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இன்னைக்கு இருக்கும் ஆளும் நம் தமிழக அரசாங்கம் நல்ல டெவலப்மெண்ட்டை கொண்டு வரட்டும். எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு இங்க வழியும் இல்லை, வாய்க்காலும் இல்லை. நாங்க எல்லா காசையும் சுரண்டுவோம். கோயில் காசை எடுத்து இங்க சொத்து சேர்க்கிறது, அதே மாதிரி டாஸ்மார்க்ல இருந்து சொத்து சேர்க்கிறது. மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யாட்டின்னா மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் புரிஞ்சு கொள்ளுவாங்க. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் கண்டிப்பாக நம்ம இதை பத்தி பேசணும். ஏன்னா அன்னைக்கு அரசியல்வாதிகள்கிட்ட பணம் இருக்கு. அவங்களுக்கு ஆட்சி வந்தாலும் வராட்டியும் அவங்க சௌரியமா இருப்பாங்க. ஆனா கஷ்டப்பட போறது நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்கள். முதல்ல நமக்குத்தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்மளும் நிறைய பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க மக்கள் புரியாத மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம ஏற்படுத்தணும். முதல்ல மோடி ஐயா மேல இருக்கும் அந்த ஒரு பய உணர்வை வந்து அதை வந்து போக்கணும். என்னைக்கே கேட்பாங்க, நீ மோடிக்கு சப்போர்ட் பண்ற, அவர் உங்களெல்லாம் வந்து வேற நாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேற நாட்டுக்கு அனுப்பிச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு இஸ்லாமிய சமூகம் எங்க ஊர்ல நிறைய சொந்த வீடு கட்டியிருக்காங்க. பிள்ளைகளை கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்களா, சொந்த வீடு வாங்காம இருக்காங்களா, சொந்த இடம் வாங்காம இருக்காங்களா, நகை நட்டு வாங்காம இருக்காங்களா, அஸ் யூஸ்வல் எல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. யாரும் எங்க அனுப்ப போறது இல்லை. எல்லாரும் இந்த தேசத்தின் மக்களா தான் இருக்கும்ட்டு நாம வந்து எடுத்து சொல்லணும். நான் நிறைய பேருக்கு அப்படித்தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த 6,000 ரூபாய் வந்து
இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு தான் நிறைய மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குற அந்த பயிர் காப்பீடு திட்டம் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்லணும். இப்படி ஒவ்வொரு ஸ்கீமையும் நம்மளுடைய அப்ராணி மக்களுக்கு, நிறைய புரியாத மக்களுக்கு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி இன்னைக்கு பாஜக மேல இருக்கும் அந்த ஒரு பய உணர்வை வந்து வெளிப்படுத்திட்டாலே, அதாவது அந்த பய உணர்வை வெளியே கொண்டு வந்துட்டாலே வந்து இல்ல இவங்க தான் நமக்கு இவ்வளவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சுட்டாலே வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து நம்முடைய கிராமங்கள்ல வந்து விவரம் இல்லாம இருக்காங்க. டிஎம்கேவா ஓட்ட போடு, ரெட்டலையா ஓட்ட போடு அப்படின்னு சொல்லி ராஜ்ய மாற்றம் ஏன் வேணும், ஏன் டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு சொன்னாலே புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்மளாம் நிறைய மக்கள் வந்து பாவப்பட்ட மக்கள், சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்க சொன்னாலே போதும். இதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கடலாம் வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.